நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் கைத்தட்டல்களுடன் திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சங்க தமிழ் வளர்த்த மாமதுரையில் வீரமங்கை வேலுநாச்சி. மதுரை மாவட்டம் திருநகர் மேலமடை சந்திப்பில் 150 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்தோம். கள விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். முழுமையான விவரங்களை வழங்கலாம். மதுரை மக்களுடைய நீண்டகால போக்குவரத்து பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய மேம்பாலத்தை தற்போது தமிழக முதல்வர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். அது மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது என்றே சொல்லலாம். நாம் காணக்கூடிய காட்சி, அதாவது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் ஜனத்தொகையின் காரணமாக போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்து வரக்கூடிய வேளையிலே தென் மாவட்டங்களிலிருந்து வரும் வாகனங்கள் அனைத்துமே சுற்றுச்சாலையை கடந்து மதுரைக்கு நகர் பகுதிகளுக்கு வரும்போது இந்த மேலமடை பகுதி, அதாவது இந்த மேலமடை பகுதியை கடந்து செல்லக்கூடிய வாகனங்கள் கோரிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் புதிய பாலம் கட்டுவதற்கான அடிக்கலை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நாட்டியதோடு மட்டுமல்லாது அக்டோபர் 30ஆம் தேதி நேரில் வருகை தந்து அதற்கான கட்டுமான பணிகளையும் முதல்வர் தொடங்கி வைத்தார். அதன் விளைவாக பார்த்தோம் என கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக மும்முரமாக நடைபெற்று வந்திருந்த பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்த நிலையிலே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தற்போது தமிழக முதல்வர் அவர்கள் நேரில் வருகை தந்து திறந்து வைத்திருக்கிறார். இந்த பாலத்தை பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 30 தூண்களுடன் சுமார் 1100 மீட்டர் நீளமும் 17.2 மீட்டர் அகலமும் கொண்ட 4 வழி சாலையாக சுமார் 150 கோடி மதிப்பீட்டிலே இந்த பாலமானது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாலத்தின் 2 பக்கவாட்டுகளிலும் தமிழர்களுடைய பாரம்பரியத்தை விளக்கும் வண்ணமாக ஜல்லிக்கட்டு காலை, மதுரையுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடியவர்கள் சுவர் ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பாலம் வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நீண்டகால பிரச்சனையாக இருந்து வந்த வேளையிலே தற்போது கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த உயர்மட்ட மேம்பாலம் குறிப்பாக போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் அமைந்திருப்பது பாராட்டு பெற்று வருகிறது. அதே போன்று தமிழக முதல்வர் அவர்களுடைய வருகையை முன்னிட்டு அனைத்து பகுதிகளிலுமே பலத்த காவல்கள் போடப்பட்டு வந்தாலும் தமிழக முதல்வர் அவர்கள் தற்போது இந்த பாலத்தை திறந்து வைத்ததோடு மட்டுமல்லாது அங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரிப்பனை வெட்டி தற்போது பாலத்தின் வழியாக அவர் முதல் பயணத்தை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் மதுரையில் திமுக ஆட்சி வந்தது பிறகு பல்வேறு உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டு வந்த வேளையிலே தற்போது இந்த மேலமடை பகுதியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாலம் மதுரை மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்றே சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.